புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 0413235720. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி மாநிலத்திற்கான புதிய கட்சி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இதில் புதுச்சேரி தெற்கு மாவட்டத்திற்கான தலைவராக முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், பொதுச் செயலாளர் அகிலன், பொருளாளர் சந்திரன், முதன்மை செயலாளர் சிவபிரகாசம், செயலாளர் ஆனந்த பாஸ்கரன், சிலம்பரசன் சண்முகம், துணைத் தலைவர் புருஷோத்தமன், வாழ்முனி, இணை செயலாளர் தமிழ்ச்செல்வம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் அனைவரும் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை, துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான NSJ ஜெயபால் ஆகியோருடன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட அரியங்குப்பம், மணவெளி, ஏம்பலம், பாகூர், நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. முருங்கப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் மற்றும் தேசிய வாய் சுகாதார திட்டம் சார்பில் புகையிலை ஒழிப்பு தினத்தை ஒட்டி புகையிலை பயன்பாட்டில் ஏற்படும் தீங்குகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து புகையிலை பயன்பாட்டை எதிர்த்து போராடுவதில் சமூகம் சார்ந்த முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசினார். தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில நோடல் அதிகாரி வெங்கடேஷ் கலந்து கொண்டு புகையிலை பயன்பாட்டில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கி கூறினார். இந்நிகழ்ச்சியில் மயிலாட்டம், பறை இசை, கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நாட்டுப்புற கலைகள் மூலம் புகையிலை ஒழிப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் புகையிலை பயன்பாட்டினை தடுக்கும் பொறுப்பு அதிகம் சமூகத்திற்கா பெற்றோருக்கா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் சமூகத்திற்கே என்று கவிஞர் முரளிதரன், பயிற்றுனர்கள் நிஜாம், ஜெகதீசன் ஆகியோரும், பெற்றோருக்கே என்று கலைமாமணி, ஆமோ கிருஷ்ணன், மஞ்சுமதி, பயிற்றுனர் கபிலன் ஆகியோரும் தங்கள் பேச்சு திறமையின் மூலம் விவாதித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் பொதுமக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்கள் வழங்கப்பட்டது. நிறைவாக புகையிலை ஒழிப்பு உறுதிமொழியை அனைவரும் எடுத்துக் கொண்டார்கள். இதற்கான ஏற்பாடுகளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி மேனகா, தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் மாநில நோடல் அதிகாரி கவிப்ரியா ஆகியோர் செய்திருந்தனர். நாட்டில் தூய்மை பணிக்காகவும் அதில் ஈடுபடும் தொழிலாளர்கள் நலனுக்காகவும் வழங்கப்படும் மத்திய அரசு நிதியை மாநில அரசுகள் முறையாக செலவிட வேண்டும். இதுகுறித்து சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை கண்காணிக்கும் எனவும் காங்கிரஸில் கர்நாடக முதல்வராக கார்கேவுக்கு வாய்ப்பிருந்தும் அப்பதவி அவருக்கு வழங்கப்படவில்லை. ஆகவே சமூக நீதி குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது சரியில்லை என மத்திய இணையமைச்சர் ராமதாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக புதுச்சேரி வந்த சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தனியார் நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், நாட்டில் உள்ள இந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமியர் என அனைத்து தரப்பினருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு அளித்து வருவதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி திறமையானவராக மட்டுமின்றி உலக நாடுகள் மதிக்கும் தலைவராக உள்ளார். பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் மூலம் நம் நாட்டில் அவ்வப்பொழுது தாக்குதல் நடைபெற்று வருகின்றது. ஆனால் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவின்படி சிந்தூர் தாக்குதல் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் அரசுக்கு எச்சரிக்கை தரும் வகையில் அமைந்துவிட்டது. அப்போர் நிறுத்தத்தில் அமெரிக்க 3ஆம் நாட்டு தலையீடு இல்லை என்பதே உண்மை. பாகிஸ்தான் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வெளிநாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி குழுக்களை அனுப்பியது வரவேற்கத்தக்கது.
ஆனால் காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்ததிலிருந்து அதை மீட்பதற்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடவடிக்கை இல்லை. காங்கிரஸில் கர்நாடக முதல்வராக கார்கேவுக்கு வாய்ப்பிருந்தும் அப்பதவி வழங்கப்படவில்லை. ஆகவே சமூக நீதி குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது சரியல்ல. தூய்மை பணியாளர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டல் நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. தூய்மை பணிக்கான போதிய நிதியும் மத்திய அரசால் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஆனால் அவற்றை முறையாக மாநிலங்கள் செலவிட வேண்டும். அப்படி செலவிடுவதை மத்திய அரசின் சமூக நீதித்துறை கண்காணிக்கும் என தெரிவித்தவர், தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேச உள்ளேன். மத்திய அரசு வக்பு வாரிய சட்டம் மூலம் அதன் சொத்துக்கள் பாதுகாப்புக்கு வழிவகுத்துள்ளது. அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது என்றார். பேட்டியின் பொழுது மாநில தலைவர் பாகூர் ஞானமூர்த்தி உடன் இருந்தார். புதுச்சேரியில் 500க்கும் மேற்பட்ட காட்டு நாயகன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ளனர். இந்த நிலையில் காட்டு நாயகன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்களை அட்டவணை பழங்குடியின அதாவது எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் தங்களின் பிள்ளைகளுடன் மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சுதேசி பஞ்சாலை வாயிலில் கையில் பதாகைகளுடன் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பொறியியல் கல்லூரியில் 2023 மற்றும் 2024 ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கான 20வது பட்டமளிப்பு விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குநர் முனைவர் செந்தில் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் வாழ்த்து பேசினார். விழாவின் சிறப்பு விருந்தினராக சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர் மற்றும் மை பிரினியரின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியும் தொழில் முனைவோரான சுரேஷ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டு கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். இவ்விழாவில் அண்ணா பல்கலைக்கழக வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற 20 மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியின் சார்பாக தங்க பதக்கங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 504 இளநிலை மாணவ மாணவியர்களுக்கும் 364 முதுநிலை மாணவ மாணவியர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது. இளநிலை பிரிவில் இயந்திரவியல் துறையில் 71 மாணவர்களும், கணினி பொறியியல் துறையில் 202 மாணவர்களும், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் 84 மாணவர்களும், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் 39 மாணவர்களும், கட்டடவியல் துறையில் 21 மாணவர்களும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் 87 மாணவர்களும் பட்டங்களை பெற்றனர். முதுநிலை பிரிவில் கணினி பயன்பாட்டியல் துறையில் 104 மாணவர்களும், மேலாண்மை துறையில் 207 மாணவர்களும், எம்இ கம்யூனிகேஷன் சிஸ்டம் துறையில் 1 மாணவருக்கும், எம்இ கணினி பொறியியல் துறையில் 7 மாணவர்களுக்கும், எம்இ பவர் எலக்ட்ரானிக்ஸ் டி டிரைவ் துறையில் 1 மாணவருக்கும் மற்றும் எம்இ டிசைன் இன்ஜினியரிங் துறையில் 4 மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் துறை தலைவர், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவின் நிறைவாக மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் துறை தலைவர் முனைவர் கணேசன் நன்றி கூறினார். மயிலம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற 20வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக சுரேஷ் ராதாகிருஷ்ணன், மை பிரினியரின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அவர்களுக்கு கல்லூரியின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் அவர்கள் மலர் செண்டு கொடுத்து வரவேற்றார். அருகில் பொருளாளர் ராஜராஜன், கல்லூரியின் இயக்குநர் முனைவர் செந்தில், கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. 44013235720. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800 309 3332.
வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி காரைக்கால் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள் இன்றும் நாளையும் என 2 நாட்களுக்கு மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி 29/5/2025 மற்றும் 30/5/2025 ஆகிய தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று தெரிய வருகின்றது. எனவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மேற்குறிப்பிட்டுள்ள நாட்களில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சீரடி அற்புத சாய் ஆலயம் மற்றும் சேவா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி நாள் இளநீர் அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அற்புத சாய் பாபாவிற்கு 500க்கும் மேற்பட்ட இளநீரை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான சாய் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது கைகளால் சாய் பாபாவிற்கு இளநீரை கொண்டு அபிஷேகம் செய்து அவரை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சாய்பாபாவிற்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. வருடந்தோறும் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி நாள் இளநீர் அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் நம் வாழ்வில் பல்வேறு துன்பங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம் என்பதால் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரம் கொண்ட 72 அடி மகா பிரத்யங்கர காளி கோவிலில் உலக நன்மை வேண்டியும் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்க மழை பெய்து விவசாயம் மற்றும் இயற்கை வளம் பெருக வேண்டி 24 மணி நேர அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி அபிஷேகம் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் 1008 லிட்டர் பால், தயிர், பச்சை பயிர் பாயாசம் மற்றும் 1008 கிலோ பழ வகைகள், 1008 இளநீர், 300 வகை மூலிகைகளில் உருவான 1008 லிட்டர் மூலிகை சாறு, 108 கிலோ மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம் உட்பட 108 பொருட்களை கொண்டு பிரம்மாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. ஆலய பீடாதிபதி நடாத்தோ ஜனார்த்தனன் சுவாமிகள் மற்றும் இளைய பீடாதிபதி வரத தேசிகள் ஆகியோர் தலைமையில் இன்று அதிகாலை 5 மணிக்கு துவங்கிய அபிஷேகம் நாளை காலை 5 மணி வரை தொடர்ந்து 24 மணி நேரம் இடைவிடாது நடைபெறுகின்றது. இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு காளியை தரிசனம் செய்தால் இயற்கை வளம் மற்றும் விவசாயம் பெருகுவதோடு குடும்பத்தில் ஏற்படும் பல்வேறு கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் மற்றும் திருமண தடை நீங்கும். மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரத்யங்கர காளியை தரிசனம் செய்தனர். இதில் உபயதாரர்கள் இந்திரா, இந்தியன் கேஸ் சர்வீஸ் உரிமையாளர் பரசுராமன் மற்றும் INTUC ரவிச்சந்திரன் குடும்பத்தார் சார்பில் அவரது மகனும் INTUC தலைவருமான பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காது கேளாதோர் விளையாட்டு சங்கம் சார்பில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி காது கேளாதோர்களுக்கு மட்டும் முத்திரையர்பாளையம் பகுதியில் உள்ள அரசு கூடைப்பந்து மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி, நெய்வேலி, ஆரோவில், விழுப்புரம், கடலூர் உட்பட மாவட்டங்களில் இருந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இப்போட்டியில் ஒரு அணிக்கு 3 பேர் என்ற கணக்கில் விளையாட்டு போட்டியானது நடைபெறும். மேலும் இதில் 2 சுற்றுகளாக சீனியர், ஜூனியர் என்ற முறையில் நடைபெற்ற போட்டியில் 3 அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதில் நெய்வேலி அணி முதலிடத்தையும், விழுப்புரம் அணி 2ஆம் இடத்தையும், புதுச்சேரி அணி 3ஆம் இடத்தையும் பிடித்தது. மேலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. மேலும் இதில் வெற்றி பெறும் வீரர்கள் மற்றும் அணிகள் தென்னிந்திய அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெறும் என்று நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி கலால் வரி அதிகரிப்பின் காரணமாக அனைத்து வகை மதுபானங்கள் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானங்கள், பீர், வைன் மீதான கலால் வரி மற்றும் கூடுதல் கலால் வரி இன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அரசு அறிவிப்பு புதுவை கலால் துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த உயர்வின் மூலம் IMFL வகை மதுபானங்களான பிராந்தி, விஸ்கி, ஓட்கா, ஜிம், ரம் ஆகிய 750 மில்லி மதுபான பாட்டில்களுக்கு ரூபாய் 10 முதல் ரூபாய் 47 வரையும், 180 மில்லி பாட்டில்களுக்கு ரூபாய் 3 முதல் ரூபாய் 11 வரையும், பீர் 650 மில்லி லிட்டர் பாட்டில்களுக்கு ரூபாய் 6 முதல் ரூபாய் 7 வரையும்,
வைன் 750 மில்லிலிட்டர் பாட்டில்களுக்கு ரூபாய் 13 முதல் ரூபாய் 26 வரையும் குறைந்தபட்சம் உயர வாய்ப்புள்ளது. இந்த வரி உயர்வின் மூலம் புதுச்சேரி அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 185 கோடி கூடுதல் வருவாய் ஈட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் மதுபான தொழிற்சாலை, மதுபான மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கான உரிம கட்டணம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி மீதான கட்டணமும் உயர்த்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அறிவிப்பும் கலால் துறையின் இணையதளத்தில் பொதுமக்களின் தகவலுக்காக வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வரி உயர்வின் மூலம் புதுச்சேரி அரசுக்கு வருடத்திற்கு ரூபாய் 185 கோடி கூடுதல் வருவாய் ஈட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே புதுச்சேரி அரசு இன்று முதல் விற்கப்படும் மதுபானங்களின் விலையை உயர்த்தியுள்ளது. எனவே மதுபான கடை உரிமையாளர்கள் இன்று முதல் கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்களை மட்டுமே புதிய விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும். 28ஆம் தேதிக்கு முன்பாக கொள்முதல் செய்த மதுபானங்களை பழைய MRP விலையில் மட்டுமே விற்க வேண்டும். மாறாக பழைய மதுபானங்களை புதிய விலைக்கு விற்பனை செய்யும் மதுபான கடைகளுக்கு புதுச்சேரி சட்டமுறை எடையளவை, அதாவது அமலாக்க விதிகள் 2011 கீழ் அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படும் என சட்டமுறை எடையளவு கட்டுப்பாட்டு அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.